வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் ஜெயக்குமார் கூட்டாக அதிரடி, அரசியல் களத்தில் அடுத்தகட்ட பரபரப்பு. இந்த வேட்புமனு தாக்கல் நிறைவுறுகின்ற வரைக்கும் தமிழக அரசியல் களத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அடுத்தகட்ட பரபரப்பை ஜெயக்குமாரும் செங்கோட்டையனும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். என்ன விஷயம் என்ற விஷயத்த விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கங்க. முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பேட்டியளித்திருக்கின்றார், அதை பார்த்துட்டு வாங்க. அதற்கு பிறகு விரிவாக நாம பேசுவோம். பொறுத்திருந்து பாருங்கள், தனித்தா வலிமையான கூட்டணி என்பதை நீங்க காணப்போம். அதிமுக வர்றதுக்கு பார்த்துட்டு சொல்லி ஜெயக்குமார் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். பத்திரிகையாளர் சந்திக்க திராணி இல்லாம இருக்காரு விஜய். இப்ப அதிமுக பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்குது, யாரு கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. நல்ல நண்பர், ஆகவே கருத்து சொல்வது சரியாக இருக்காது. வருகின்றவரை வரவேற்போம், அதில் என்ன தயக்கம் இருக்கிறது? ஜெயக்குமார் வந்தாலும் ஏத்துக்கிறீங்களா சார் கட்சியில? ஜெயக்குமார் வந்து நண்பர், வருவதாக சொல்லட்டும், அதற்கு பிறகு அதை பற்றி பேசுவோம். ஏனென்று சொன்னால், வருவாரா ஏற்றுக்கொள்வதில்லை என்பது அவர் வரட்டும் என்று சொல்லட்டும், அதற்கு பிறகு அதை பற்றி தலைவிடத்திலே சொல்லுவோம். உங்களுடைய நண்பர் புகழேந்தி புதிய கட்சி ஆரம்பிச்சார். என்னுடைய நண்பர் அல்ல, அவருக்கு பல நண்பர். நீங்க பேட்டியை பார்த்திருப்பீங்க. இப்போ தவேகா வந்து அதிமுக கூட்டணிக்கு வருகிறதா? ஏன்னா செங்கோட்டையன் சொல்லுகின்ற பொழுது, தனித்தா அல்லது வலிமையான கூட்டணியா, பொறுமையா இருங்க, நீங்க பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் ஒன்னாதான் இருக்கிறாங்கப்பா, வெளியில தான் அடிச்சுக்கிறாங்க, ஆனா விஜய் மட்டும் வளர்ந்து விடக்கூடாது என்பதுல குறியா இருக்கிறாங்க அப்படின்னு பேசுனதுக்கு, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனை பேசுறதா சொல்றாரு, திமுக எதிராக பேசுறதா சொல்றாரு, ஓகே தான். ஆனா திமுக ஆட்சியில எவ்வளவு அவலங்கள் நடக்குது, அந்த அவலங்களுக்காக களத்தில் வந்து போராடி இருக்கின்றாரா? இல்ல குறைந்தபட்சம் திமுக அரசாங்கம் செய்கின்ற தவிர பேட்டி கொடுத்து வலியுறுத்தி இருக்கின்றாரா? இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, இதெல்லாம் செய்யலாம்பா என்று சொல்லி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றாரா? பிரஸ் மீட் கூட கொடுக்க மாட்டாரப்பா. மொத்தத்துல ஆதவ் அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் டைரக்டர், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நடிகர். முதல்ல பிரஸ் மீட்ல விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தட்டும், திமுக எதிராக வந்து பேசட்டும், பிறகு நாம விஜய் அவர்களை ஒரு கணக்கா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்களும் சொல்லியிருப்பாரு. இதை செய்தியாளர்கள் வந்து செங்கோட்டையன் கிட்ட சொல்லுவாங்க, என்னங்க இந்த மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் வந்து விஜய் அவர்களை கலாய்த்திருக்கின்றாரே என்று சொல்லுகின்ற பொழுது, அதுக்கு ஜெயக்குமார் சொல்றாரு, அவரவர் விருப்பத்தை சொல்லி இருக்கின்றார்கள். என்னுடைய நல்ல நண்பர், அவருக்கு அதிமுக சீட்டு கிடைக்காது, ரெண்டாவது அவங்க மகனுக்கு மட்டும்தான் சீட்டு கிடைக்கும், அந்த விரக்தியில் இருக்கின்றார், அதனால விஜய் அவர்களை விமர்சனம் பண்றாரு. ஸோ நம்ம ஜெயக்குமார் அவர்கள் தவேக்கா வந்தாருன்னா சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு, மற்றபடி விஜய் அவர்களை விமர்சித்திருக்கின்றாரே என்று சொல்லுகின்ற விஷயம் பொறுத்த வரைக்கும் அவருடைய நல்ல நண்பர், அவருடைய கருத்துக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு கடந்து போகின்றார். ஒருவேளை அதிமுக தான் ஜெயக்குமாருடைய குரல் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, தவேக்காவை விமர்சிப்பதற்கு நம்முடைய செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தக்க பதிலடி கொடுத்துக்கணும். யோ, நீங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாடிங்க தாயா, எனக்கு தெரியாதே என்ன? அதான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா மேடையில, பொது மேடையில போட்டு உடைச்சிருக்காரு. ஏன்பா நீயும் திமுகவும் ஒரே குரல்ல தானே பேசுறீங்க விஜய்க்கு எதிராக? அதை நாங்க சொன்னா அது வந்து எங்களை வீட்டு விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனா அதை பற்றிலாம் விமர்சனம் பண்ணாம நம்ம ஜெயக்குமார் அவர்கள் விரக்தியில் இருக்கின்றார், விரக்தியினுடைய வெளிப்பாடு தான் ஜெயக்குமார் பேசுறது அப்படின்னு சொல்றார். அப்போ அதிமுக தவேகாவை விமர்சனம் பண்ணதாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு பொருள்படுகிறது. அது மட்டும் இல்ல, நம்முடைய ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தவேகா போவாரா இல்லையோ, ஆனால் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா இல்ல அதிமுக தவேகா கூட்டணிக்கு வருமா என்ற கேள்விக்கு வந்தால் வரவேற்போம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன விஷயம் கடைசியில ஒண்ணு உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா என்று தெரியல, ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தவேகாவை கழுவி கழுவி ஊத்துறாரு, விஜய் அவர்களை கழுவி கழுவி ஊத்துறாரு. ஆனால் நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார் என்னுடைய நல்ல நண்பர், அவரை பற்றி நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றார். தவேகாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் செங்கோட்டையனுக்கு நண்பனா? ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய பெங்களூர் புகழேந்தி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறவங்க செங்கோட்டையனுக்கு இயல்பாகவே வந்து நண்பராக தானே இருக்கணும். அதை தானே செய்தியாளர் கேட்கிறாங்க. உங்களுடைய நண்பர்
பெங்களூர் புகழேந்தி அவர்கள் புது கட்சி ஒன்று தொடங்கி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுகின்ற போது அவருக்கு ஏகப்பட்ட நண்பர்கள், நான் அவருக்கு நண்பர் இல்லையப்பா, அவரும் என்னுடைய நண்பர் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போகின்றார். அதனால அதிமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையில கூட்டணி உருவாக போதா, வலுவான கூட்டணி உருவாகத்தான் போது, நீங்க பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எனக்கு தெரிந்து தமிழக அரசியல் களத்துல பெரிய கட்சி எதுவும் கிடையாது. இப்ப இருப்பது மூன்று பேர் தான். ஒன்னு சசிகலா, அவ்வளோ பெரிய கழகம் எல்லாம் கிடையாது. சசிகலாவுக்கு பேர் மட்டும்தான் இருக்குது, கட்சி பேர் கூட என்னன்னு தெரியாது, கொடி மட்டும்தான் இருக்கிறது, எவ்வளவு கட்டமைப்பு இருக்குன்னு தெரியாது. அந்த கட்சி எல்லாம் வந்து விஜய் கூட சேர்ந்தா வலுவான கூட்டணி அமையுமா? டாக்டர் ராமதாஸ் எந்த அடையாளமும் இல்லை, அவருக்கு பாமக என்ற அடையாளமே இல்லை, வன்னியர் என்ற அடையாளமும் இல்லை. பிள்ளையால் வந்து பாத்தீங்கன்னா புறம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார். சோ அவரெல்லாம் போய் விஜய் கூட சேர்ந்தா ஒரு வலுவான கூட்டணி அமையுமா? ரெண்டாவது டாக்டர் கிருஷ்ணசாமி, அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போக போறதா தெரிகிறது. நாங்குநேரி பிரச்சனையை கூட வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை தான் இது மீது நடவடிக்கை எடுக்கணும், மாவட்ட நிர்வாகம் தான் இந்த மாதிரி சாதிய படுகொலைகளை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டத்தோடு பிரச்சனையை நிறுத்தி கொண்டார். திமுக தலைமை வரைக்கும் கொண்டு போல. ஏன்னா கடந்த காலங்களில் திமுக எதிராக கடுமையா விமர்சனம் வைப்பார். இந்த மாதிரி ஆணவ படுகொலையோ இல்ல சாதிய படுகொலையோ நடந்தா திமுக தான் காரணம், பெரியார் பேரை சொல்லிவிட்டு இவ்வளோ படுகொலைகளா அப்படின்னு ஸ்டாலின் மீது தான் குற்றச்சாட்டு வைப்பாரு. ஆனா இன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்தோடு நிறுத்திக்கிட்டாரு நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி. அதனால அவரும் திமுக தான் போறாரு, விஜய் பக்கம் வர்ற மாதிரி தெரியல. அப்படியே விஜய் பக்கம் வந்தாலும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் தவேகாவுடன் சேர்ந்துட்டா அது ஒரு மெகா கூட்டணி இருக்குமா? இப்ப சசிகலா, டாக்டர் ராமதாஸ், அப்புறம் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி, இவங்க 3 பேரும் சேர்ந்தா மெகா கூட்டணி ஆயிடுமா? வலுவான கூட்டணி ஆயிடுமா? இதை மனசுல வச்சுக்கிட்டு 52 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருந்த செங்கோட்டையன் பேசியிருப்பாரா? சோ இது ஒரு மெகா கூட்டணி கிடையாது. இவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராக்ஷன், ஒரு கட்சியிலிருந்து வெளியேறின தனிப்பட்ட தலைவர்கள் தான். ஆனா இதை போய் வலுவான கூட்டணி சொல்லியிருப்பாரா? நிச்சயமா சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கோலாகல சீனிவாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்றாரு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தனித்து விடப்பட்டிருக்கிறாரு. தனித்து விடப்பட்டால் தமிழக அரசியல் களத்தில் ஜெயிக்க முடியாது என்ற விஷயம் அவருக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, கடந்த காலங்களில் பாஜக மீது கடுமையான விமர்சனம் வச்சாரு. ஆனால் சமீப காலமாக பாஜக மீது கடுமையான விமர்சனம் வைக்கவில்லை. முன்ன பாசிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனா இந்த சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்ததிலிருந்து பாஜக மீது விமர்சனம் வைப்பதையெல்லாம் தாண்டி பாசிசம் என்ற விஷயத்தை சொல்லவே இல்லை. டெல்லி அணி மற்றும் தமிழ்நாட்டு அணி, இந்த 2 அணியை பற்றி பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டு அணியை பற்றி தான் கடுமையா விமர்சனம் பண்றாரு. நம்ம வடிவேல் கூட ஒரு படத்துல சொல்லுவாங்களே, என்ன கருமாந்திரண்டா இது, எவ்வளவு ஆழ வரைக்கும் போய் திட்டுறானுங்க நோண்டி நோண்டி அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி திமுக மீது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ டீப்பா போயிட்டு விமர்சனம் வைக்கிறாரு. அவங்க தந்தையார திட்டுறாரு. திமுக எப்போதும் 2 முறை ஜெயிச்சதே கிடையாது என்று சொல்றாரு. உங்க தந்தையாருக்கு சிலை வைக்க வேண்டுமா என்று சொல்றாரு. ஆப்டால் உங்க அப்பாவாலே முடியல, நீ வந்து என்னத்தை ஜெயிச்சுட்டு போற 2வது முறை அப்படின்னு சொல்றாரு. சோ விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று திமுகவை எதிர்கொண்டிட முடியுமா? அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லுவார். அது அவங்களுடைய ரசிகர்களே சொல்ல வைப்பார். ஒன்னு டிஎம்கேக்கு, இன்னொன்னு டிவிகேக்கு சொல்லுவாரு. ஆனா தஞ்சையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக பக்கம் நகர்வது போல தெரியுது. ஆந்திராவில் நடந்த அந்த கூட்டணியினுடைய சாராம்சம் தமிழகத்திலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கோலாகல சீனிவாஸ் சொல்றாரு. ரெண்டாவது, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து தமிழ்நாட்டு அணியா டெல்லி அணியா? டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் டீமையே ஜெயிக்க முடியல, டெல்லி அணி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் ஏதோ விளையாட்டா சொல்லியிருக்காரு, நான் விளையாட்டா கடந்து போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தமிழ்நாடு திவாலாக போகுது அப்படின்னு விஜய் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. உங்க தந்தையாருக்கு சிலை வைக்க வேண்டுமா, நீதிமன்றமே தலையில கொட்டு வச்சுது, அதை தமிழிசை சவுந்தரராஜன் சீரியஸா எடுத்துக்கிட்டு பதில் சொல்றாங்க. ரெண்டாவது, நெல்லெல்லாம் நனைஞ்சு போய் மொத்தமா முளைச்சு போச்சு, அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் உண்மையை தான் பேசியிருக்காங்க. குடும்ப அரசியல் செய்வதை விஜய் அவர்கள் போட்டு உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவாக தொடர்ச்சியாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுவது ஏதோ ஒரு உள்ளார்ந்த விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இல்லைன்னு வச்சுங்களேன், தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில தலைவராக இருந்தவங்க விஜய் கட்சி தொடங்கினதுல இருந்து குறிப்பா இந்த 2025 அக்டோபர்ல இருந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு வரணும். என்டிஏ கூட்டணிக்கு வந்தாதான் நீங்க திமுகவை கண்டிப்பா தோற்கடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, அந்த திமுகவை அகற்ற முடியும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காருன்னா
டெல்லி தலைமை வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட அசைன்மெண்ட் கொடுக்காம இப்படி வெறும் வாயை மொல்ல மாட்டாங்க. விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வரணும். திமுக தீய சக்தின்னு சொல்றீங்க, நாங்களும் தீய சக்தி தான் சொல்றோம், வாங்க. இப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன கொள்கை என்ன ஒன்னா இருக்குதா? காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கொள்கை என்ன ஒன்னா இருக்குதா? காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கொள்கை ஒன்னா இருக்கிறதா? இல்ல காங்கிரசுக்கும் தவேகாவுக்கும் கொள்கை ஒன்னா இருக்குதா? அவங்களுடன் கூட்டணிக்கு போகணும் என்று நினைக்கிற நீங்க பாஜகவுடன் மட்டும் ஏன் கொள்கையை காட்டுறீங்க? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அதுலயும் சமீப காலமாக பாஜக கொள்கை எதிரி என்ற விஷயத்தை நம்ம விஜய் அவர்கள் பேசவே இல்லை. ஆனா திமுக வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தான் அவர் பதில் சொல்றார். விஜயை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கிறவங்களை விமர்சிக்க மாட்டாரு. ஒருவேளை அவர் வந்து பாஜக பக்கம் சாய்ந்துருவாரோ அப்படின்னு ஒரு புரளையை கிளப்புறாங்க. சிறுபான்மையர் வாக்குக்காக இதெல்லாம் பேசுறாங்க. என்னையா சிறுபான்மையருடைய வாக்குக்காக எல்லாம் மீறுவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி அணியானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் அணியை கூட ஜெயிக்காது, அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஜெயிச்சிருமா அப்படின்னு சொல்றாரு அன்றி பெருசா எதுவும் பேசல. ரெண்டாவது, டெல்லி அணியா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு அவர் உறுதியா சொல்லவே இல்லை. சிறுபான்மையை பயமுறுத்துறதுக்காக தான் டெல்லி அணியா கூட நம்ம விஜய் போயிடுவாருன்னு சொல்றாங்க. அதோட இன்னொரு கருத்தையும் உள்ளார்ந்த விஷயத்த சொல்றாரு. டெல்லி அணி என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை பயமுறுத்த முடியாது என்ற விஷயத்த தெளிவா சொல்றார். ஏன்னா டெல்லி அணியானது பல மாநிலங்கள்ல ஆட்சி ஆளுது. அங்கெல்லாம் வந்து சிறுபான்மையிற்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்குது. அங்க என்ன கலவரமா நடக்குது. அந்த டெல்லி அணியை காட்டி சிறுபான்மையினர் வாக்கு பெறத்துக்காக இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்களே, டெல்லி அணியால என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்கிற மாதிரியும் இருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சரிப்பா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு சொல்லுகின்ற போது அவருடன் கூட்டணிக்கு போனோம் அப்படின்னு வந்து எல்லார்கிட்டையும் வாங்க வாங்கன்னு அழைக்கிற மனுஷன் கடைசியில கூட்டணிக்கு வரல. ஆனா நம்ம தனித்து நின்றா வெற்றி பெற முடியாது என்ற நிலை இருக்கின்ற போது, நாம யாருக்கிட்டையாவது போனாதான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை இருக்கின்ற போது கண்டிப்பா ஏன் வராது வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்குகின்றார். அப்படி கட்சி தொடங்கின உடனே அந்த மாநாட்டிலே அறிவிக்கின்றார், எங்களா கூட யார் வராங்களோ அவங்களுக்கு அதிகார பகிர்வு, கூட்டணியில இடம் வாங்க அப்படின்னு சொல்றார். அப்படின்னா விஜய்க்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, இல்லைன்னா விஜய்க்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, உடனடியாக ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். இல்லைன்னா மாநாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி பற்றி அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போது வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட பின்னாடி நான் வெற்றி பெறுவேன். இன்னைக்கு டெம்பரரியா கிடைக்கின்ற பதவியை விட நாளைக்கு நிரந்தரமா கிடைக்க போகின்ற உயரத்தை நான் ஏற்க விரும்பல. ரெண்டாவது, நான் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட நான் பாதை போட்டு போவேன், என் பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதையில போய் மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியானது சொல்லுது. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் முதல் மாநாட்டிலே அறிவிச்சார் என்னன்னு, கூட்டணி ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அப்ப விஜய்க்கு அதிகாரத்தின் மீது ஆர்வம் இருக்குது. அதிகாரத்தின் மீது ஆர்வம் இருக்கின்ற பொழுது அதை தனித்து நின்றால் அடைய முடியாது என்றால், அடுத்த கூட சேர்ந்தா சக்சஸ் ஆகும் என்றால், ஏன் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை கையில் எடுக்க மாட்டாரு? ஏற்கனவே பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி கூட்டணி சேர்ந்த நடிகர்கள் பெரிய உச்சத்தை போய் தொட்டு இருக்காங்க. ஆனா தனித்து நின்று அழிந்து போனவங்க தமிழகத்துல ஏகப்பட்ட பேர். சோ நம்ம போகின்ற பாதையானது சரியானது தானா? நாம 20% வாக்குகள் வாங்கலாம், 30% வாக்கு கூட வாங்கலாம். ஆனால் அதனால அடுத்த கட்ட சர்வே பண்ண முடியுமா? தேர்தலுக்கு பிறகு நம்முடைய நிலை எங்க இருக்கும்? இன்னைக்கு மதிக்கிறவங்க கூட நாளைக்கு மதிக்க மாட்டாங்களே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் விஜய்க்கு இருக்குது. நிச்சயமாக நம்முடைய செங்கோட்டையன் சொல்ற வலுவான கூட்டணி என்டிஏவுடன் விஜய் வருவதற்கான அடிதான். அதனால தான் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இப்போதே வந்து கூட்டணி தொடர்பாக, வலுவான கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில பேசுறாரு. அதிமுக மீது விமர்சனம் வைக்காம, ஜெயக்குமார் மீது விமர்சனம் வைக்காம கடந்து போகின்றார். சோ தொண்டருடைய மனநிலையை வந்து பாத்தீங்கன்னா என்டிஏவுக்கு ஆதரவாக மாத்துறதுக்காகவும், இல்ல என்டிஏவுக்கு நம்ம போனோம்னா தொண்டர்கள் மத்தியிலும் சரி, நிர்வாகி மத்தியிலும் சரி என்ன மாதிரியான எதிர்வினை வரும் அப்படின்னு பாக்குறதுக்கு கூட என்டிஏ கூட்டணி தொடர்பாகவும் இல்ல வலுவான கூட்டணி தொடர்பாகவும் பேசலாம். சோ இனிமே தான் என்டிஏவில் இருக்கக்கூடியவங்க விஜய் அணுகுவார்கள். விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்டிஏ கூட்டணி பற்றியும் அதில் இருக்க பாசிட்டிவ் பற்றியும் பொதுவெளியில பேசுவாங்க. எதிர்ப்பு கிளம்பிச்சுன்னா அதை விட்டுருவாங்க. எதிர்ப்பு கிளம்பவில்லை என்றால் அழகாக தொண்டருடன் நிர்வாகியுடன் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைவாரு. சோ அதிகாரங்கள் பகிரப்படும். இந்த அதிகாரம் தான் நான் பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்த விஜய்க்கு அது கையில கிடைக்கும். நிச்சயமாக இன்னைக்கு ஜெயக்குமாரும் செங்கோட்டையனும் கொளுத்தி போட்டு இருப்பது தமிழக களத்தில் அடுத்த கட்ட பரபரப்பை உருவாக்கி இருக்குது. வலுவான கூட்டணி என்றால் என்டிஏக்கு வராரா? நான் பேசுனதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகம் இல்லை. கோலாகல சீனிவாசும் அப்புறம் பல அரசியல் விமர்சகர்களும் பல முன்னணி ஊடகங்கள் பேசின விஷயங்களை தொகுத்து சொல்லியிருக்கின்றேன். இந்த வீடியோ தொடர்பாக கருத்து சொல்லுவோம். நன்றி.